சாம்பார் வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா கண்டிப்பாக அதோட சீக்ரெட் வந்து சாம்பார் பவுடரில் தான் இருக்குது. ஸோ குவிக்காக வீட்டில் சாம்பார் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ட்ரை தனியாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வறுத்தெடுத்துக்கோங்க. அதே மாதிரி வரமிளகாயும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கருகிடாமல் பார்த்து வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு மூணையுமே அதே மாதிரி லோ ஃப்ளேமில் செவக்க வறுத்தெடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசியும் சேர்த்து வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம் இந்த நாளையுமே தனித்தனியாக லோ ஃப்ளேமில் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். கடைசியில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுவும் கரிஞ்சிடாம பார்த்து வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயமும் கல்லுப்பும் சேர்த்து அந்த சூட்ல மட்டும் வறுத்தெடுத்து வச்சுட்டு தனியா மிக்சியில் அரைச்சு எடுத்தீங்கன்னா சாம்பார் பவுடர் ரெடி. உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கஷ்டமா இருந்தா நம்ம வீர் ஹெர்ப்ஸ் சாம்பார் பவுடர் நம்மளுக்காகவே இதே ப்ராசஸ்ல ஹெல்தியான முறையில செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வீர்ஸோட கார்லிக் பொடியும் இருக்கு. இட்லி அண்ட் ரைஸ் ரெண்டுக்குமே இந்த பூண்டு பொடி அவ்வளவு நல்லா இருக்கும். உங்களுக்கும் வீர் ஹெர்ப்ஸோட ப்ராடக்ட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க அதுலயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்றேன்.